ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா பிடிக்கலன்னே சொல்ல மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு சேர்த்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப உடம்புக்கும் நல்லது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதாவது இலை வந்து நல்லா சலசலன்னு நொறுங்கி வர மாதிரி நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பச்சை வாசனை எதுவும் இருக்காது. சாப்பிடும்போது கருவேப்பிலை ஸ்மெல்லே சில பேருக்கு பிடிக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காது. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதே பேனில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கூடவே வந்து 2 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் கிட்ட பூண்டு, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இது கூடயுமே வந்து 2 கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கருவேப்பிலை, அதையும் இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சர் ஜாரில் உள்ள தண்ணியுமே நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துட்டா கருவேப்பிலை ஸ்மெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில மசாலா பொருட்கள் மட்டும் நம்ம சேர்க்கலாம். இது வரைக்கும் நம்ம இதில் வந்து உப்பும் பார்த்திங்கன்னா சேர்க்கவே இல்லை. அதனால் தேவையான அளவு உப்பு, கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அடுத்து 3/4 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை அந்த மசாலாலாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி சேர்க்கல, அதனால் வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது வந்து நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னாலும் தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம். என்ன விருப்பமோ அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க வேண்டாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஃபைனலாக ஒரு துண்டு மட்டும் பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்க்கும்போது இன்னுமே வந்து எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டால் போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த கருவேப்பிலை கிரேவியை நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.